Hello friends, welcome back to our channel Mailtogi Studio. இந்த வீடியோல நம்ம சக்கரி வித் ஸ்டோன் வர்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிட்ச் நம்பர் 48. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சக்கரி and ஸ்டோன்ஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் அதுக்கு ஸ்டிக் பண்றதுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்றதுக்காக ஃபெவிக்ரைல் எடுத்துர்க்கேன். இந்த சக்கரி வந்து நார்மலா இந்த ஃப்ளவர்ஸ் ஷேப்லயும் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் ஷேப் இல்லாம அப்படியே ப்ளைனா ரவுண்ட் ஷேப்லயும் கிடைக்கும். என்கிட்ட இப்போ ஃப்ளவர் ஷேப் தான் இருக்கு. இத வச்சு எப்படி வர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வர்க் நம்ம மேக்ஸिमम எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா neck line சுத்தி நம்ம ஏதாவது வர்க் போட்டுருவோம். வர்க் போட்டு ப்ளவுஸ் ஃபுல்லா ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்குல்லையா அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்காக இந்த சக்கரி வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிருக்கேன். இப்போ இத எப்படி ஃபில் பண்றது அப்படினு காட்றேன். நார்மலா ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்விங் த்ரெட் எடுத்துட்டு ஆரி நீடில்ல இந்த சக்கரியை வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டு இப்படி சக்கரி வெச்சுக்கோங்க. சக்கரி வெச்சிட்டு இதுக்கு சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டிட்ச். திரும்பவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்டிட்ச். இப்போ சக்கரி நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த இடத்துல நாட் போட்டுறலாம். ஓகே இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணனும். இப்படி சக்கரி வெச்சுக்கோங்க. இப்படி த்ரெட் எடுத்துட்டு இந்த சக்கரியில ஒரு சைடு இப்படி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஸ்டிட்ச் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திரும்பவும் ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிட்ச் போட்டு நாட் போட்டுறலாம். இவ்வளவுதான். இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டு சக்கரி ஃபுல்லாமே எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டு இதுக்கு இடையில வந்து ஸ்டோன் வர்க் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா ஸ்டோன் வர்க் வந்து பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான். இப்போ ஃபெவிக்ரைல் எடுத்துக்கோங்க. ஃபெவிக்ரைல் எடுத்துட்டு சென்டர்ல ஒரு ஹோல் தெரியும் இல்லையா அங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஸ்டோன்ஸ்க்கு இடையிலயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விங் த்ரெட்ல ஸ்டிட்ச் பண்ணுங்க சக்கரி. அப்பதான் ஸ்டோன் வைக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இதுவே சரியா ஸ்டிட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒட்டாது சரியில்லை அந்த அளவுக்கு. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக் வச்சு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துட்டு அந்த கேப்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாமே வந்து வர்க் பண்ண மாதிரி எஃபெக்ட்ல கிடைக்கும். இந்த அடியில ஸ்டோன் ஒட்டுறோம் இல்லையா அதுக்கு பதிலா இதுக்குள்ள கேப் இருக்குல்லையா அந்த கேப்ல ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீடு வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் கூட போட்டுக்கலாம் இந்த கேப்ல. இந்த மாதிரி ஃபுல்லாமே ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோன் வந்து அந்த கேப்புக்கு அளவா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காயணும். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டோன் வந்து விழுந்துரும். நல்லா காய விட்டுருங்க. இப்போ சக்கரி வித் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சக்கரி வச்சு ஃப்ளவரும் போட்டுக்கலாம். அது எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நார்மலா ஸ்டிட்ச் பண்ணோம் இல்லையா அதுவே வந்து இந்த சக்கரியை ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அது இப்படி ஒரு சக்கரி வச்சுக்கோங்க. சக்கரி வச்சு எப்பயுமே ஸ்டிட்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. ஸ்டிட்ச் போட்டுட்டு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டிட்ச். இந்த மாதிரி சக்கரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு நாட் போட்டுருங்க. அதுக்கு இந்த மாதிரி சக்கரி வச்சுக்கோங்க. இப்படி கண்டினியூஸா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம்.
த்ரெட்டு வந்து ஒரு கோல்டன் இல்லாட்டி லைட் எல்லோயிஷ் கலர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். ஒரு 6 சக்கரி வரும்னு நினைக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாமே சக்கரி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஆர் ஃப்ரெஞ்ச் நாட், பீட் எது வேணாலும் அந்த கேப்புக்குள்ளே உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருக்கும். நம்ம இந்த இடத்துல ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்கரிலேயே உங்களுக்கு ப்ளைனாகவும் இருக்குது. இந்த சைடில் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ப்ளைனாக சக்கரியும் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாமே நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சக்கரி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.